இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்புநேயர்களே, இந்த காணொளி முற்றுமுழுதாக இலங்கையில் இருக்கின்ற நீதிபதிகள், நல்ல மென்ஷன் பண்ணி நீதிபதிகள், முன்னணி சட்டத்தரணிகள், ஜூனியர் சட்டத்தரணிகள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான ஒரு காணொளியாக இந்த காணொளி அமைய போகிறது. காரணம் என்னென்றால், இலங்கையின் உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக இந்தியாவில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். மிகப்பெரிய செய்தி இது. எதிர்காலத்திற்கு அத்தியாவசியமான தகவல்கள் அடங்கிய இது நாம் ஒரு சாக் நாட்டில் ஒரு இடத்திலிருந்து பெறப்பட்ட செய்தியாக ஒரு வாரமாக முகந்து பிடித்த செய்தி. இந்த செய்தியை சுவிஸில் இருக்கின்ற ஒரு அன்பு நண்பர் ஒருவர் தந்தார், தட்டி விட்டார். இப்படி ஒன்று இருக்கு பாருங்க. நமக்கு இலங்கைக்குள்ள இந்த தகவல் யாருமே தரல, கிடைக்கல. முயன்று பார்த்தோம், யாரும் ஒழுக்காக தரமாட்டுக்கு இல்லை. அப்போ இந்த செய்திய இந்த வழக்கை யார் வைக்கிறாங்களா? இப்ப தற்போது கடமையாற்றுகின்ற இலங்கையின் உச்ச நீதிமன்ற நீதியரசர் கௌரவ AHM திலீப் நவாஸ் அவர்கள் தான் இந்த அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக இந்தியாவின் கர்நாடகா பெங்களூர் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் தொடர்ந்து இருக்கின்றார், அங்குள்ள சட்டத்தரணிகள் மூலமாக. சரி, வழக்கு என்னன்னு சொன்னாக்கா, இவர் டிப்யூட்டி சொலிசிட்டர் ஜெனரலா இருக்கும் போது சில வழக்குகள்ல கோட்டபய ராஜபக்சேக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கலம்பு டெலிகிராப், இது இலங்கைக்குள்ள செய்தி வழங்குற ஒரு முக்கியமான ஆங்கில ஊடகம் உண்டு, கலம்பு டெலிகிராப் வலைத்தளம். அடுத்தது லங்கா இனியூஸ், இது நம்ம சந்திரனே அவர் தான். இவர் யார் என்றால், கோட்டையனுக்கு எதிராக செய்தி வெளியிட்டு கோட்டை என்ற உயிர் அச்சுறுத்தலுக்கு பயந்து லண்டன்ல நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார். கடந்த மாதம் வந்தபோது வேறொரு வழக்கின் சார்பாக கலம்பு ஏர்போர்ட்ல கை செய்யப்பட்டு அடுத்த ரிலீஸ் பிண கொடுக்கப்பட்டிருக்குது. இது மிகப்பெரிய செய்தி. இந்த செய்தி என்னன்னு சொன்னால், மறக்கப்படும் உரிமை, ரைட் டு பி ஃபர்காட்டன், ரைட் டு நாம சொல்லும் அந்த தகவல் அறியும் சட்டம் மாதிரி RTI போன்றோ இதுவும் ஒரு RBF தான் வருகிறது, ரைட் டு பி ஃபர்காட்டன், அதாவது மறக்கப்படும் உரிமை என்று சொல்லப்படுறாங்க. இது முழுவதுமாக சட்டம் சம்பந்தப்பட்டதும் ஒவ்வொரு சட்டத்துறை சம்பந்தப்பட்டவர்களும் அறியக்கூடிய நியூஸும் முக்கியமாக ஒரு வேண்டப்பட்ட நியூஸுமாக பார்க்கப்படுகிறது. வாங்க நாம் இந்த செய்தி பார்ட் 2க்கும் வரலாம். தேவையானாக்கள் கேட்டுக்கோங்கள. இது கிட்டத்தட்ட இது ஒரு சட்ட லெக்சர் சொல்லலாம், லீகல் லெக்சர் என்று கூட சொல்லலாம். எடுக்கிறார்கள் எடுங்க, பார்க்கிறார்கள் பாருங்க. மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று. இலங்கை பரப்புக்குள் இலங்கை ஐலண்டுக்குள்ள ஒரு முதல் செய்தி இது. இதுவரைக்கும் இப்படி யாருமே போகல. இவர் கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் மிக ஒரு கட்டித்தனமான, அவர காலத்துல ஒரு கட்டித்தனமான சொலிசிட்டர் ஜெனரல் சொல்லப்படுகிறது. மிச்சம் சட்டத்திலே நீண்ட கால அனுபவம் கொண்டவன் சொல்லப்படுது. வாங்க நாம் செய்திக்குள்ள போயிட்டு நிறைய செய்திகள் வருகிறது. நம்ம கையால மடியால போட ஒன்றுமில்லை. சாக் நாட்டின் ஒரு சட்டத்துறையில் இருந்து கிடைக்கப்பட்ட முழு தகவல் இது. பார்த்தீங்களா? இலங்கையின் தற்போது கடமையாற்றுகின்ற கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் தன்னை பற்றி இணையதளங்களில் உலவும் அவதூறான செய்திகளை நீக்க கோரி இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். 2015 மற்றும் 2020 ஆண்டுகளில் கொழும்பு டெலிகிராப்
கலம்பு டெலிகிராப் அண்ட் லங்கா இ நியூஸ் ஆகிய இணையதளங்கள் வெளியிட்ட சில செய்திகள் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதாவது இதுல இந்த கலம்பு டெலிகிராப் பத்தி நான் சரியா சொல்ல விரும்பல. இந்த லங்கா இ நியூஸ் இருக்கு இல்லையா, அவர் கொஞ்சம் பரவாயில்ல மனுஷனை போட்டோ வந்தாரும் பாருங்க. அவர் என்னன்னா கோட்டையனுக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டாரே ஒழிய, ஆனால் இந்த சிங்களம் பல செய்திகள் ஒரு முஸ்லிம் உயர் அதிகாரிகளுக்கு எதிராக விஷம் கக்குவதில் இல்லை வாந்தி எடுப்பதில் முன்னணியா இருக்கிறாங்க. அதுல மாற்றுக்கருத்து கடமை கிடையாது. அந்த வகையில தான் நம்ம லவாசர் கூட அங்க உச்ச நீதிமன்ற போஸ்ட் கொடுக்கல. புரியுங்களா? என்னன்னு சொன்னால் முஸ்லிமுக்கு கொடுக்க கூடாது. சரி, இவர் இப்ப கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் ஏன் நேரம் பூந்தார் என்றால், இந்த டிசம்பருக்குள் தற்போதைய சிஜே ரிட்டையர்ட் 65 வயது முடித்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதால் அங்க இருக்கின்ற வெரி சீனியர் லிஸ்டுக்குள்ள இந்த கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் வருவதால் அவருக்கு உச்ச நீதிமன்ற பதவி கிடைப்பதற்கான ஒரு வழியும் இருக்கின்றது. இது என்னுடைய கருத்து, வேற எங்கிருந்து போற. ஏனென்றால் இந்த நேரத்தில் அவருக்கு இழுக்கு செய்யக்கூடிய அல்லது அபகிருத்தியை செய்யக்கூடிய இணையதளத்தில் எந்த செய்தி இருப்பதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புக்கு இது ஒரு களங்கமா அமையலாம். இல்ல not the point you are on. இதுதான் இங்க செய்தி கூட வரப்போகுது, பார்க்கலாமா? அதாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை இந்த செய்தி ரெண்டும் தட்டி விடலாம் என்றும் பார்க்கப்படுகின்றது இல்லையா. தன்னை அதை செய்தி சுருக்கத்தை பாமா, தன்னை ஊழல்வாதி என்றும் மோசடி செய்பவர் என்றும் சித்தரிக்கும் அந்த 4 குறிப்பிட்ட செய்தி கட்டுரைகளையும் அவற்றுக்கான இணைய முகவரிகளையும் URL தான் URI கூகுள் தேடல் முடிவில் நீக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இதைத்தான் நாம ரைட் டு பி ஃபோர்காட்டன் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் மறக்கப்படும் உரிமைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நபர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அல்லது காலாவதியான நிலையில் அவற்றை இணையத்திலிருந்து நீக்க கோரும் உரிமையின் அடிப்படைக்கு தான் இந்த பெட்டிஷன் அமைஞ்சிருக்கின்றது. அப்ப முதலாவது அவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போய் அவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்ப எப்படி இந்த செய்தி நீ வச்சிருப்பாய்? அது என்னடாது? அப்ப பலமுறை பேர் மெயில் போட்டும் அவங்க அதை டெலீட் பண்றாங்க இல்லையா, வழக்குக்குள்ள போகத்தானே வேணும். சரி, ஏன்பா பெங்களூருக்கு போய்க்கிறான்னு பார்த்தால் கூகுள் இந்தியாவோட ஒரு பிரான்ச் ஒன்று இருக்காமே, கூகுள் இந்தியா நிறுவனத்தின் தலைமையகம் பெங்களூரில் அமைந்துள்ளதால் அந்த அதிகார வரம்பிற்கு உட்பட்ட கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வழக்கை நாடி இருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது, 2 கேஸ் வருது இல்லை, அதாவது 2 மேட்டர் வருகுது. அதனால அடுத்தது, அவர் இலங்கையின் உச்ச நீதிமன்ற நீதிரசாக இருப்பதால் தனது சொந்த நாட்டிலேயே வழக்கு தொடர்பில் யாரும் தனது சொந்த வழக்கில் தானே நீதிபதியா இருக்க முடியாது. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அவரு தீர்ப்பு, அவரை சார்ந்த ஆக்கள் தானே தீர்ப்பு அளிக்கணும். 12-16 பேர் இருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள. அப்ப அவர் அதுக்குள்ள அவர் செல்வாக்கு பயன்படுத்தலாம். இல்ல, இத நாம நேமோ ஜுடக்ஸ் இன் குவாஸ்சுவான்னு சொல்லலாம். எப்படி? அதாவது யாரும் தனது சொந்த வழக்கில் தானே நீதிபதியா இருக்க முடியாது. ஆங்கிலத்தில் நம்ம வழக்குக்குள்ள போனோம் என்றால் நெமோ ஜுடக்ஸ் இன் குவாஸ்சுவா என்று சொல்லலாம். என்னும் நீதித்துறை அறநெறிக்கு முரணானது என்பதால் அவர் இந்தியாவை தேர்ந்தெடுக்கின்றார். சரி, இந்த வழக்குல தற்போது நிலைமை என்ன? 2026 மார்ச் கடந்த மாதம் 5ஆம் தேதி அன்று இந்த மனுவை விசாரித்த நீதியரசர் கர்நாடகா உயர் நீதிமன்ற நீதியரசர் சச்சின் சங்கர் மஹதூம் இந்திய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் கூகுள் இந்தியா நிறுவனத்துக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கின்றார். அப்ப வாதம் என்ன சொல்லாங்க என்றால், எதிர்த்தரப்பு கூகுள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இப்ப கூகுள் அவன் ஒரு நிறுவனம் ஒன்று வச்சு அவனுக்கு சார்பாக பெர்மனண்டா ஒரு டீம் ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அவங்க என்ன வாதுறாங்க என்றால், இந்த மனு ஆதாரமற்றது என்றும் எல்லை தாண்டிய விவகாரம் என்பதால் இது விசாரிக்கத்தக்கது அல்ல என்று வாதுறாங்க. எப்படி ஆதாரம் இல்லாம போகும்? உங்களோட கூகுள் நிறுவனத்துல இன்னும் அடிச்ச அந்த செய்தி 4 ஆர்டிகல் வருகுதில்ல, அப்ப அது பொய்யே. செய்தி நிறுவனங்களுக்கு உத்தரவு. சம்பந்தப்பட்ட இலங்கை செய்தி இணையதளங்களுக்கும் மின்னஞ்சல் மூலம் நோட்டீஸ் அனுப்பும் நீதிமன்றம் மனுதாரர்களுக்கு உத்தரவு. அப்ப யாருக்கு வருது? லங்கா நியூஸ் தளத்துக்கும் வருகுது, கலம்பு டெலிகிராப்புக்கும் வருது. அப்ப அவங்க சார்பாகும் அங்க வக்கீலாளிக்கு போகணும். சரி, கௌரவ நீதியரசர் நவாஸ் அவர்கள் ஏற்கனவே இலங்கை சட்டம் அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றிய போது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்பதும், அதன் பின்னரே அவர் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவராகும் கோர்ட் ஆஃப் அப்பீல் பிரசிடென்ட் இருந்தார்ல, பின்னர் உச்ச நீதிமன்ற நீதியரசராகவும் உயர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது
கோர்ட் ஆஃப் அப்பீல் பிரசிடென்ட் ஆகவும் தற்பொழுது உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர் கரண்ட்லி வேலை பார்க்கிற ஒருவர். இந்த வழக்கு சர்வதேச அளவில் தகவல் உரிமை, அதாவது ரைட் டு பி ஃபர்காட்டன் தொடர்பான மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இலங்கைக்குள்ள எந்த செய்தியிலையும் இது வராததால இது இன்னும் இலங்கைக்குள்ள பெருசாக எடுபடல. நாம் தான் இந்த முதலா இந்த செய்தியை இறக்குகின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கும். இந்த செய்தியை கொண்டு அணுக்கள் தந்த சுவிசில் வாழ்கின்ற ஒரு நண்பருக்கும் இந்த இடத்தில் நாம நன்றியை தெரிவிப்போம். மிக ஒரு வாரமாக தேடப்பட்ட செய்தி. சரி, சமீபத்திய உத்தரவு என்ன? 2026 கடந்த மாதம் மார்ச் 5 அன்று இந்த வழக்கை விசாரித்த கர்நாடக உயர் நீதிமன்ற நீதியரசர் சச்சின் சங்கர் மெஹதும் இது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பது உத்தரவு போட்டிருக்கின்றார். நோட்டீஸ் போயிருக்கும். சரி, கூகுள்ல பதில் என்னவாம்? கூகுள் தரப்பு வழக்கறிஞர் இந்த மனுவை எதிர்த்து வாதிட்டுள்ளனர். இந்த விவகாரம் எல்லை தாண்டிய, அதாவது கிராஸ் போர்டர் சட்ட சிக்கல்களை கொண்டிருப்பதால் இது விசாரிக்கத்தக்கது அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். இயலாதே, விசாரிக்கலாமே, உங்களோட கூகுள்ல ஒரு ஏசியன் பிரான்ச் ஒன்று இருக்குல்ல, அப்ப அந்த விவாதம் எடுத்துக்கொள்ள வாய்ப்பில்லை. அவங்களுக்கு லங்கா ஈனிஸுக்கு நோட்டீஸ் அனுப்பியாச்சு, கலம்பு தெரிவிக்கலாம் போயிடுச்சு. சரி, இந்த வழக்கு ஒரு தனிநபரின் மறந்து போறது, அதான் அப்ப மறக்கப்படும் உரிமை ரைட் டு பி ஃபர்காட்டன் மற்றும் இணைய தேடல் முடிவுகளில் இருந்து அவதூறான தகவல்களை நீக்குவது தொடர்பான ஒரு முக்கியமான சட்ட விவாதமாக தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தொடர்ந்து வழக்கு போகுதுங்க. அடுத்த கட்ட விசாரணையின் போது கூகுள் மற்றும் இந்திய மத்திய அரசு சமர்ப்பிக்கும் விளக்கங்களின் அடிப்படையில் வழக்கின் போக்கு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கௌரவ நீதியரசர் அவர்கள் திலீப் நவாஸ் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட மற்றும் அவர் நீக்க கோரும் குற்றச்சாட்டுகள் மீதான பிரதானமாக 2 காலகட்டங்களை தாண்டவை என்றும் அவை முறையே 2015, 2020 ஆண்டுகளில் வெளியான செய்தி கட்டுரைகள் தொடர்பானது. சரிதானே? இந்த செய்தி இத்துடன் முடிச்சிட்டு நாம பார்ட் 2க்குள்ளேயும் கொஞ்சம் தந்துட்டு போமா, என்ன அங்கேயும் கூட இருக்குது. சரி, 2015 ஆண்டு குற்றச்சாட்டு என்னையாம்? இவர் மீது அவர் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக, டிப்யூட்டி சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றிய போது லங்கா மின்சார தனியார் நிறுவனம் லெகோ தொடர்பான சில நிதி முறைகேடுகளில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாமத்தப்பட்டது. இது தொடர்பாக அப்போதைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தது. முன்னாள் சட்டமா அதிபர் மோகன் பீரிஸ் ஆகியோருடன் இணைத்து திலீப் நவாஸ் அவர்கள் மீதும் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. 2020 ஆண்டு குற்றச்சாட்டு என்னவாம்? அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக பிரசிடென்ட் ஆஃப் த கோர்ட் ஆஃப் அப்பீல் நியமிக்கப்பட்ட விதம் மற்றும் அவர் அந்த சமயத்தில் நிலவிய அரசியல் சூழல்கள் குறித்து சில இணையதளங்கள் செய்திகளை வெளியிட்டன. அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தொடர்பான சில வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அல்லது அணுகுமுறைகள் அவரது பதவி உயர்வுக்கு சாதகமாக அமைந்தன என்பது போன்ற விமர்சன ரீதியான மற்றும் அவதூறான கருத்துக்கள் அந்த செய்திகளில் இடம்பெற்றிருப்பதாகவே அந்த குற்றச்சாட்டுகள் அமைந்திருந்தது. இப்ப சரிதான? 2 குற்றச்சாட்டு வந்துட்டுகளா? நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த முந்தைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்குகள் அனைத்தும் இலங்கை உச்ச நீதிமன்றத்தால் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டது. தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் குற்றமற்றவர் என அறிவிக்கப்பட்டுள்ள பிறகு எப்படி செய்தியை நீங்க போடுவீங்க? அது விலை இல்ல. வழக்குகள் ரத்து செய்யப்பட்ட பின்னரும் பழைய செய்திகள் இன்னும் கூகுள் தேடலில் கூகுள் சர்ச் வருவதால் அது அவரது சர்வதேச நற்பெயருக்கு பெரும் களங்கத்தை ஏற்படுத்துகின்ற என்பதே அவங்க தரப்பு வாதம். அவர் சாக் நாடுகளின் பல்வேறு சட்ட கல்லூரிகளில் கௌரவ விரிவுகளாக இருப்பதால் இந்த இணைய செய்திகள் அவரது கல்வி மற்றும் தொழில்முறை பயணத்தை பாதிப்பதாகவும் அவர் வாதிடுகிறார். சுருக்கமாக சொன்னால், முடிந்து போன மற்றும் நிரூபிக்கப்படாத பழைய குற்றச்சாட்டுகள் இன்னும் இணையதளத்தில் உலவுவது தனது கௌரவத்தை கொலை செய்வதற்கு சமம் என்பதே கூகுளுக்கு எதிராக கௌரவ திலீப் நவாஸ் அவர்களின் விவாதமாக வருகின்றது. நல்லறிக்கையிலே அந்த வழக்கு, இந்த வழக்கு எல்லோருக்கும் தேவைப்பட்ட ஒரு விடயம். அதனால் தான் நான் கொண்டு வந்திருக்கிறோம். இதன் தொடர் பார்ட் 2வில் வருகின்றது. அதிலும் சந்திப்போம் நேர்கள். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.